இப்போ ஐபிஎல் எப்படி இருக்குன்னா, நம்ம பசங்க ஆளுங்க நல்லா பண்ணானா கூட நம்ம பங்காளிங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபி எம்ஐ கலக்கிட்டு இருக்காங்க பிரீத்தம். திடீர்னு நம்பர் 1 நம்பர் 2 டெஃபினட்டா அது மாரி தான் தெரியுது பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு வின் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஆர்சிபி 3 இன் எ ரோ வின் பண்ணிருக்காங்க. எம்ஐ 5 இன் எ ரோ வின் பண்ணிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் ஃபாரின் மிக்ஸ் இந்த மாதிரி ஒரு டீம் நீங்க பார்க்கவே முடியாது. இப்பதான் பொட்டன்ஷியலுக்கு ஆடுறாங்க. இந்த சேசிங்ன்றதே ஒரு ஓவர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு ஐபிஎல் 2025ல. அண்ட் விராட் கோலி பத்தி நம்ம நெறைய பேசியாச்சு பத்ரி. இந்த மாரி சேஸ்லாம் குடுத்தா விட மாட்டாரு. ஹேசல்வுட் இன்ஜூரியா ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோர் ஆர் லெஸ் எனக்கு என்னமோ ஷூர் ஃபைனல்னு தோணுது பிரீத்தம். என்ன டீம் என்ன மாதிரி விளையாடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரீத்தம். இப்போ ஐபிஎல் எப்படி இருக்குன்னா, நம்ம பசங்க ஆளுங்க நல்லா பண்ணானா கூட நம்ம பங்காளிங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபி எம்ஐ கலக்கிட்டு இருக்காங்க பிரீத்தம். திடீர்னு நம்பர் 1 நம்பர் 2 ஆன் த டேபிள். இந்த ரெண்டு டீம் ஏதாவது ஒரு கப்பு லோடிங்கா? டெஃபினட்டா அது மாரி தான் தெரியுது பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு வின் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஆர்சிபி 3 இன் எ ரோ வின் பண்ணிருக்காங்க. எம்ஐ 5 இன் எ ரோ வின் பண்ணிருக்காங்க. சோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். எம்ஐ இந்த மாதிரி 5 இன் எ ரோ, 6 இன் எ ரோ பாஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே they ended up as champions. ஒரே முறை வந்து 2020 I think they won 5 in a row and win பண்ணல. சோ இந்த 5 in a row, 6 in a row பண்ணாங்கன்னா எம்ஐ டெஃபினட்டா வந்து they finish in the top 2 and கப் அவங்களுக்கு தான். சோ இந்த டைம் they looking especially strong. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சில ஸ்டாட்லாம் உங்களுக்கு சொல்றேன். எப்பப்பலாம் அவங்க 5 மேட்ச் தொடர்ச்சியா வின் பண்ணிருக்காங்களோ கப்பு ஜெயிச்சிருக்காங்க பிரீத்தம். 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. சோ 5 வாட்டி அந்த ஒரு வாட்டி கப்பு ஜெயிக்கும் போதும் 5 டைம்ஸ் இந்த ரோ ஜெயிச்சிருக்காங்க. 5 டைம்ஸ் இந்த ரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ இத பத்தி பேசுறோம். கப்பு லோடிங்கான்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் லெஸ் எனக்கு என்னமோ ஷூர் ஃபைனல்னு தோணுது பிரீத்தம். என்ன டீம் என்ன மாதிரி விளையாடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுக்கு நான் எதிர்பார்த்தேன் பிரீத்தம். அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ் நானும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. செம டீம், ப்ராபப்லி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20 டீம். நான் சொல்றேன், இன்னும் ஒரு நேஷனல் சைடு கூட விடுங்க. நேஷனல் சைடை விட இவங்க வந்து ஒரு பெட்டர் T20 டீம் வச்சிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் ஃபாரின் மிக்ஸ் இந்த மாதிரி ஒரு டீம் நீங்க பார்க்கவே முடியாது. இப்பதான் பொட்டன்ஷியலுக்கு ஆடுறாங்க. இந்த பொட்டன்ஷியலுக்கு ஆடின உடனே எம்ஐயோட மைட் நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்றேன் பிரீத்தம். 200க்கு மேல ஸ்கோர் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா தோத்ததே கிடையாது ஐபிஎல்ல. மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 அடிச்சிட்டாங்கன்னா அஷூட் வின்னு. இதெல்லாம் என்ன மாதிரி ரெக்கார்டு? பின்ன நீங்க என்ன சொல்றீங்க? மும்பை வந்து அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த், bowlingகும் ஸ்ட்ரென்த். சோ ஜெனரலி மும்பை டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பெட்டர் நினைக்கிறீங்களா? பிகாஸ் இந்த ஸ்டாட் ஒரு அதிரடி ஸ்டாட். சோ அவங்க பேட்ஸ்மேனை பேக் பண்ணி 200 அடிச்சானா bowlers டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ மும்பை வந்து மூவிங் ஃபார்வர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்பவுமே? they should. ஏன்னா வாங்கேடையில they have like to chase. அது சேசிங் போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஆக்சுவலி இந்த ஐபிஎல் 2025லயே பிரீத்தம் என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, ஓவர் ரேட்டட் திங் இஸ் த சேசிங். அதாவது சேஸ் பண்றேன்னு கேப்டன்ஸ் போய் பண்ணி தோத்துருக்காங்க. டியூன்றாங்க, என்ன டார்கெட் டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல, புது விக்கெட்ன்றாங்க, ஏதோ ரீசன் சொல்லி இந்த சேசிங்ன்றதே ஒரு ஓவர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு ஐபிஎல் 2025ல. டீம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்லா பண்ணிருக்காங்க. சம்திங் டு திங்க் அபவுட் ஃபார் எம்ஐ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த மாதிரி நல்லா பண்றாங்க அப்படிங்கும்போது அது நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன் பத்ரி. அது கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. டியூ வருதுன்னு பண்றாங்க. இந்த மாதிரி பாட்டாலையும் வந்து bowling போட்டு 200 230 கொடுத்து அவங்களால சேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. டியூ வர மாட்டேங்குது. டியூ வந்தா கூட நீங்க 220 அடிச்சா ரொம்ப கஷ்டங்க சேஸ் பண்றது. கரெக்ட், நல்லா சொன்னீங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் நிறைய கேப்டன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஐபிஎல்ல. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நேத்திக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மும்பை புட் இன் டு பேட். நீங்க மும்பை மாதிரி ஒரு சைட ஃபர்ஸ்ட் யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பிட்ச்ல ரொம்ப கஷ்டம். நம்ம லாஸ்ட் வீக் பேசணும் பத்ரி ஷோல, ரோஹித் சர்மா ஜாலியா அப்படி ஃபீல் பண்ணாம வந்து பேட்டிங் ஆடி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு. இன்னொரு பீஸ் ஆஃப் த பசில் அவங்களுக்கு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போலர் அவர் ஒரு 4-5 கேம் எடுத்துனாரு அந்த ரிதம் வரதுக்கு. வந்தாச்சு, பும்ரா இஸ் பேக். வேற யாருமே இல்லைங்க. அந்த பசில்ல எல்லா பீஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஸ்தா, பும்ராக்கு வச்சிருக்க பேரு பிஸ்தா. கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ப்ராபப்லி அவர் இன்ஜுரியில இருந்து வந்தா, என்னதான் இருந்தாலும் பும்ராவா இருந்தாலும் அந்த பெரிய ஒரு இன்ஜுரி, ஒரு லே ஆஃப்ல இருந்து வந்தாருங்கும் போது 100% இல்லாம மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ டாப் கியருக்கு வந்துட்டாருங்க. அவ்வளவுதான். பும்ராவோட ஒரு அட்வான்டேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஓவரும் கொடுக்கலாம், 6th ஓவரும் கொடுக்கலாம், 10th ஓவரும் கொடுக்கலாம், 15th கொடுக்கலாம், 20th எங்க வேணா கொடுக்கலாம். அவர் வந்து டெலிவர் பண்ணுவார் உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவரு மலிங்காவை தாண்டி போயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரோட ரெக்கார்ட் 170 விக்கெட் மலிங்கா. அதை தாண்டி 174க்கு போயிட்டாரு. ஹையஸ்ட் 3 விக்கெட் டேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மலிங்கா, பும்ரா, ஹர்பஜன் சிங், இவங்க 3 பேர் தான் மும்பைக்கு.
ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். சோ எக்ஸலண்ட் பிரேதம். பெரிய பாக்ஸஸ்லாம் டிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி நல்லா இருக்கு, ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் நல்லா இருக்கு, சூரியகுமார் யாதவ் ஆரஞ்சு கேப்ல இருந்தாரு ஓரளவுக்கு கொஞ்ச நேரம். தான் உங்களை ஸ்டாப் பண்ணணும் பத்ரி. ஏன்னா இதே வந்து இப்ப லாஸ்ட் இயர் இதே டைம் நீங்க 1 year பேக் ரிவைண்ட் பண்ணுங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு ரொம்ப கான்ட்ரோவர்சியல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ரோஹித் கிட்ட கேப்டன்சி எடுத்திருந்தாரு. எல்லாரும் வந்து மும்பை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியை பிளேம் பண்ணாங்க. ஆனா அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஃபேக்டர் என்னன்னா ரோஹித் ஃபார்ம்ல இருக்கல, கை ரன்னே அடிக்கல. So the minute Sky starts scoring runs and Rohit at the top, Mumbai look a completely different side. இதே critics வந்து இப்ப ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி புகழ்றாங்க. நீங்க உங்களோட வாய் அடிக்கப்பட்டதா? நீங்க ஸ்கைய வந்து நிறைய வாட்டி क्वेश्चन பண்ணிட்டே இருந்தீங்க. பத்ரி ஸ்கை ரொம்ப நாளா அடிக்கல, ரன் T20 கிரிக்கெட்ல அடிக்கல. Not just for MI, even for Indiaக்கு அவர் ரொம்ப நாளா அடிக்கலன்னு சொல்லிருந்தீங்க. Are you happy now that he is delivered? செம்ம கன்சிஸ்டன்ட்டா அடிக்காரு. இந்த வருஷம் ஸ்கோர்ஸ் பாருங்க, 29, 48, 27, 67, 23, 40, 26, 68, 40, 54. Consistent runs பிரதம். Are you happy now? Are you ரொம்ப happy for Sky because Sky வந்து இப்போ இந்தியா T20 கேப்டன், எமினென்ட்லி லைக்கபிள் கேரக்டர் வேற Sky, அண்ட் டீம்மேட்ஸ் எல்லாம் அவரை லைக் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மா எல்லாம் ஸ்கைக்கு தான் சக்சஸ் அட்ரிபியூட் பண்றாரு. சோ இது ரொம்ப முக்கியம் பத்ரி. ஐபிஎல்க்கு ஒண்டி இல்லைன்னா ஒரு வேர்ல்ட் கப் வருது இன்னும் ஒரு 8 monthsல இந்தியாக்கு, அண்ட் இவர் தான் T20 கேப்டன்னா கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டங்க. சோ கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஹோப் ஹி சஸ்டெயின்ஸ் இட். சோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இஸ் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் பத்ரி. அடுத்த மும்பையோட 4 opponents வந்து அதுல 3 பிளே ஆஃப் கண்டெண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஜிடி இருக்காங்க, டிசி இருக்காங்க, PBKS இருக்காங்க, அதுக்கப்புறம் ஐ திங்க் தே பிளே KKR. சோ மும்பைக்கு வந்து நெக்ஸ்ட் 4 games ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ரெலட்டிவ்லி டஃப் கேம்ஸ். மும்பை டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ 6 and 4 மும்பை. நான் எப்படி யோசிப்பேன்னா, மும்பைக்கு டாப் 3 கண்டெண்டர்ஸ் நீங்க யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அந்த மிச்ச 3 டீம் ஐயோ நம்ம மும்பை ஆடணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் மும்பையோட திங்கிங். ஏன்னா மும்பை இஸ் 5 time champions பிரதம். I don't think Mumbai needs to be worried. மும்பை எப்படி போவாங்கன்னா, நாங்க 5 time championரா அப்படின்னு. நீங்க சொன்ன டீம் குஜராத் டைட்டன்ஸ் ஐயோ மும்பை ஆடுறோம் அடுத்த மேட்ச், பஞ்சாப் கிங்ஸ் ஐயோ மும்பை ஆடுறோம் அடுத்த மேட்ச், டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை ஆடுறோம், அப்படிதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர மும்பை வந்து அவங்க நான் சொல்றேன் பெஸ்ட் டீம் ஆன் பேப்பர். என்ன ஜாம்பம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டேலண்ட் எல்லாமே இருக்கு. தே ஆர் ஆல் சிலிண்டர்ஸ் ஃபயரிங்கா வராங்க. தே ஆர் ஆன் the Mumbai juggernaut. 5 wins in a row பிரேதம். 5 wins in a row. எவ்வளவு டீம் பண்ணிருக்காங்க? நீங்க எடுத்து பாருங்க, ஐபிஎல் வரலாறு எடுத்து பாருங்க. நிறைய டீம் பண்ணது இல்ல, 2 டீம் தான் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. MI CSK இவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மேபி RCB போன வருஷம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மிச்சம் நிறைய டீம்ஸ் பண்ணது கிடையாது. சோ ஐ திங்க் மும்பை மிச்ச டீம்ஸ் விளையாடுறாங்க, அவங்க தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம மும்பையா விளையாடுறோம் அப்படின்னு. சரியா சொன்னீங்க, டவுட்டே இல்ல பத்ரி. நான் சொல்றேன், நம்ம ஷோலையும் பேசியிருக்கோம், நம்ம ஆஃப்லைனும் பேசியிருக்கோம். அந்த ஃபெராரி ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்டுக்கு தேர்டுக்கு வந்துருச்சு. அண்ட் மும்பை இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ டீம்ஸ் இந்த ஐபிஎல்ல ஆர் த ஒன்லி டீம் ஒரு 5, 6, 7 கேம் வின் ஸ்ட்ரீக் போடக்கூடிய அபிலிட்டி இருக்கு. 1 and 4ல கூட நான் வந்து கவலையே படல. ஏன்னா எனக்கு தெரியும் இட் வாஸ் a matter of time. 2-3 கேம் ஜெயிச்சாங்கன்னா எல்லாம் சரியாயிடும்னு. ஆல் லுக்ஸ் வெல் ஃபார் மும்பை. நீங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா RCB பாத்தீங்கன்னா 3 in a row ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் மும்பையோட ஸ்ட்ரீக்கை பத்தி பேசுறாங்க, பட் RCB 3 in a row ஜெயிச்சிருக்காங்க. 4 and 3ல இருந்து இப்போ 7 and 3. பஞ்சாப் கிட்ட தோத்துட்டு திரும்ப போய் பஞ்சாப் அடிச்சாங்க, அப்புறம் RR அடிச்சாங்க, அப்புறம் இப்ப டெல்லியில அடிச்சிருக்காங்க. RCB டிராவலிங் பியூட்டிஃபுல்லி ஆன் தி ரோட். என்ன நினைக்கிறீங்க? டிராவலிங் பியூட்டிஃபுல்லி ஆன் தி ரோட். ஒரு வின் சின்னசாமியில ஒரே ஒரு வின் கிடைச்சிருக்கு. டெஃபினட்டா இந்த மூல காரணம் நான் சொல்லியே ஆனும் பிரேதம், விராட் கோலி கிளீனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு. ஏன்னா இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் RCB பண்றாங்கன்னா, அவங்களோட போலிங் கிளிக் ஆகுது. போலிங்ல பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஒரு டீமையும் 170, 160 இந்த மாதிரி ட்ரிக்கி சிச்சுவேஷன் ஸ்கோர்ஸ்ல இழுத்து பிடிக்கிறாங்க. அதுக்கு மூல காரணம் டெஃபினட்டா ஜாஷ் ஹேசல்வுட். பர்பிள் கேப் ஜாஷ் ஹேசல்வுட் RCB, ஆரஞ்சு கேப் விராட் கோலி RCB. பர்பிள் அண்ட் ஆரஞ்சு கேப் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க டாப்ல இருந்தே ஆவீங்க பிரேதம். அதுதான் நடக்குது. டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க RCB. ஜாஷ் ஹேசல்வுட் டெஃபினட்டா ஃபினாமினலா இருந்திருக்காரு. ஆனா விராட் கோலியை பத்தியும் சொல்லியே ஆகணும், கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு பிரேதம். அவரோட ரோலை கரெக்டா பண்றாரு. ரன் மெஷின், அதாவது சேசிங் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததுன்னா அதோட ஹெட் மாஸ்டர், சேஸ் மாஸ்டர் இவர் தாங்க, விராட் கோலி தாங்க. கிளீனா பிளான் பண்றாரு, அந்த சேஸ்ல மாஸ்டர் மைண்ட் பண்றாரு. அவரோட சேஸ்ல நம்பர்ஸ் கொடுக்குறாரு. 59 நாட் அவுட் KKRக்கு எதிரா, 62 நாட் அவுட் RRக்கு எதிரா, 73 நாட் அவுட் பஞ்சாபுக்கு எதிரா, 51 டிசிக்கு எதிரா. பாருங்க அவரோட நம்பர்ஸ் எல்லாம். சேஸ்னாலே ஹாஃப் செஞ்சுரி ஷுவர் விராட் கோலிட்ட இருந்து. சோ டெஃபினட்டா ஐ திங்க் விராட் கோலி அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் RCB நம்பர் 1 எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் அந்த 160 to 180 சேஸ் இருந்ததுன்னா
விராட் ஆடுறாருன்னா 99 டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு தெரியும் அது வந்து முடிய போகுது, உங்க ஃபேவர்ல தான் முடிய போகுது, ஆர்சிபி ஃபேவர்ல தான் முடிய போகுதுன்னு தெரியுது. பிகாஸ் ஆமா. அந்த 160 to 180 சேஸ பியூட்டிஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவார் பத்ரி. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் ம். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க there is no I in team. டீம்னா எல்லாரும் ஒன்னா சேரணும்னு. ஆர்சிபி அதுக்கு பெர்ஃபெக்ட் எதிர்காட்டா இருந்திருக்காங்க இந்த வருஷத்துல. எதுக்கு சொல்றேன்னா அவங்க 7 மேட்ச்ல பத்ரி 5 டிஃபரெண்ட் ஆர் 6 டிஃபரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச். சோ ஓ. ஒரே பிளேயர் டாமினேட் பண்ணல. சோ ஆமா. சம் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்ன்றது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஒரு குணால் பாண்டியா ஒரு ஹீரோவா எமர்ஜ் ஆகிறாரு, ஒரு ரஜத் பட்டிதார் ஹீரோவா எமர்ஜ் பண்றாரு, விராட் கோலி, ஒரு ஹேசல்வுட் எல்லா பாக்ஸஸும் டிக் பண்றாங்க. நான் நினைச்சேன் அவங்க வீக் ஸ்பாட் அவங்க ஸ்பின்னா இருக்கணும். பட் குருணால் அண்ட் சுயாஷ் வச்சு பியூட்டிஃபுல்லா அந்த ஹோல்ஸ் பிளக் இன் பண்றாங்க பத்ரி. உங்க கருத்துக்கு? நான் ரொம்ப ஷாக்டு பிரேத்தம், அதாவது பிளசன்ட்லி ஷாக்டு. அதாவது இந்த குருணால் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ற விதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கல. ஏன்னா அவர் இது மட்டும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ரொம்ப ஒரு நம்பகமான ஒரு பிளேயரா இல்ல. பட் இந்த வருஷம் போலிங்கும் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. குருணால் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர டேலண்டட் பிளேயர் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பயங்கர எபிலிட்டி இருக்கிற பிளேயர் கிடையாது. பட் செம ஸ்மார்ட் கிரிக்கெட்டர், வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். அதாவது அவர் பேட்டிங் ஆடுறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு பேட்டிங்கா இருக்கும், பட் எஃபெக்டிவ். போலிங்கும் அதே மாதிரி தான். பயங்கர ஓவர் தி டாப் ஸ்பின் இதெல்லாம் கிடையாது. பட் உஷாரா நல்ல வேரியேஷன்ஸ் வச்சு, நல்ல ஃபீல்டு வச்சு, இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். ஐ திங்க் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். இந்த வருஷம் ஒன் ஆஃப் த நல்ல பிக்கா அமைஞ்சிருக்கு. இப்படிதான் பிரேத்தம், சம்டைம்ஸ் பிக் நீங்க எடுக்கலாம், பட் த பிளேயர் ஹேஸ் டு டெலிவர்ல. பெரிய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு குருணால் பாண்டியா வரல, பட் இந்த வருஷம் ஆர்சிபி எல்லாம் டெலிவர் பண்றாரு பாருங்க. சோ ஐ திங்க் அந்த பிளேயரை வந்து பாராட்டி ஆடும். ஹேட்ஸ் ஆஃப் டு குருணால் பாண்டியா. சம பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் சம மூவ் கூட குருணால் பாண்டியா சூப்பரா யூஸ் பண்றாங்க. ஆர்ஆர் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஒரு கோஸ்டிங், ஜெயஸ்வால் அந்த அதிரடி ஸ்டார்ட், ஹேசல்வுட் 1.5 ஓவர்ல 28 ரன் அடிச்சிருந்தாரு. ஆர்ஆர் கோஸ்டிங் வந்து குருணால் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. 10 ஓவர் 100 ரன் தான் தேவை. அந்த டர்னிங் பாயிண்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் எடுத்துன்னு போங்க. கேகேஆர் 10 overs 110 for 1 குருணால் பாண்டியா. அண்ட் நேத்தி பேட்டிங் டெல்லியோட குருணால் பாண்டியா. கரெக்டா சொன்னீங்க, குருணால் பாண்டியா ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர்னு சொல்லுவோம் நம்ம கிரிக்கெட்ல. ஆனா அவருக்கு எப்ப யூட்டிலிட்டி கொடுக்குறாரு, எந்த டீமுக்கு ஆடுறாரோ எப்படியும் அவர் வந்து ஒரு உயிரை கொடுத்து ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர், ஒரு டீம் மேன் டு த கோர்னா அது குருணால் பாண்டியா தான். அண்ட் விராட் கோலி பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு பத்ரி. இந்த மாதிரி சேஸ் எல்லாம் கொடுத்தா விட மாட்டாரு. ஹேசல்வுட் இன்ஜுரியா ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு, ஆர்சிபியோட அடுத்த 4 games சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர். எந்த ஆர்டர்ல எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் 4 opponents அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த அப்போனன்ட்டுமே ஆர்சிபி பயந்துக்க மாட்டான். ஒன்லி பர்சன் ஹூ கேன் காஸ் அண்ட் அப்செட் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பேட்டிங்காக எஸ்ஆர்ஹெச். வேற யாருமே ஆர்சிபியை பயமுறுத்த போறதில்ல. மும்பையை விட ஈஸியர் ஸ்கெட்யூல் நான் சொல்லுவேன் ஆர்சிபிக்கு அடுத்த 4 games. சோ ஆர்சிபி டாப் 2 கன்ஃபார்ம்டா பத்ரி? எனக்கு என்னமோ கன்ஃபார்ம்னு தோணுது பிரேத்தம். ஐ திங்க் they are going to be in the top. ஏன்னா நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, ஹோம்ல ஆடுறாங்க. அதை ஒண்டி கொஞ்சம் பாத்துக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா ஒரே வின் தான் ஹோம்ல. அது that is the only thing RCB needs to be aware of. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டா ஷுவர் டாப் 4, இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா ஷுவர் டாப் 2 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால. சோ ப்ராபப்லி ஐ திங்க் ஐ வில் பேக் RCB because of the way they are playing. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. செட் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஹோம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அது ஒண்டிதான். சின்னசாமி ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க ஆர்சிபினா அதே ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு கேள்விக்குறி இருக்குன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது. இன்னொரு ஒரே ஒரு கன்சர்ன், விராட் கெட்ஸ் அவுட் ஏர்லி. அதுதாங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு. விராட் ஃபர்ஸ்ட் போன உடனே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரும் ஹியூமன் பீயிங் தான், நம்பலாம். அதுக்கப்புறமா ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி பண்ண போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ரஜத் பத்திதா, தேவ்தத் படிக்கல் எல்லாமே இருக்காங்க. பட் அந்த இடத்துல இருந்து ஸ்டில் ஒரு சின்ன கேள்விக்குறி எனக்கு அங்க இருக்கு. பட் தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் தே ஆர் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆர்சிபி மோர் ஆர் லெஸ் டாப் 2 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீ கரெக்டா சொன்னீங்க, அந்த க்ளூ தட் ஹோல்ட்ஸ் தி டீம் டுகெதர் அது விராட், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் நீங்க இன்னொரு நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்றீங்க. 4 மேட்ச் சின்னசாமியில 4 மேட்சுமே ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் ஆடிருக்காங்க. 4 முறையும் டாஸ் தோத்தாங்க. அதுல ஒண்ணே லக்கி எஸ்கேப் தேங்க்ஸ் டு நம்ம தி கிரேட் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க கடைசி 2 ஓவர்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆர்சிபியோட லக் மாறும் பத்ரி. அட் ஹோம் இன்னும் 3 கேம் இருக்கு. அந்த 3ல அவங்க டாஸ் ஜெயிச்சுட்டு போலிங் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த 3 ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த இனிஷியல் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஹேசல்வுட் இருக்காரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு. சோ ஆர்சிபி எப்படியும் அந்த 3 மேட்ச்ல அட்லீஸ்ட் 2 மேட்ச் டாஸ் ஜெயிச்சு போலிங் போடுவாங்க. அந்த 2 மேட்சஸ் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ டெஃபினெட்லி டாப் 2 சான்சஸ் இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் மறுபக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல வந்து அவங்க வின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க குவாலிஃபயர் ஆகட்டும் எலிமினேட்டர் ஆகட்டும் ரோட்ல தான் இருக்க போகுது, எதர் கால்கட்டால இல்லாட்டி ஹைதராபாத்ல. சோ அவங்க ரோட்ல வின் பண்ற ஃபார்முலா நல்லா கிராக் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். So yeah, I agree with you completely. RCB looks set for a top 2. Gujarat
குஜராத் ஆல்சோ இஸ் தேர். அவங்களையும் டாப் 3ல இருந்து டாப் 2ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. சோ இந்த 3 டீம்ஸ்குள்ள தான் ஃபைட் இருக்க போகுது. பட் மோர் ஆர் லெஸ் அஷ்யூர்ட் தட் ஆர்சிபி இஸ் கோயிங் டு ஃபினிஷ் இன் த டாப் 4. பட் அண்ட் டாப் 2க்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. பத்ரி, thank you. எஸ் ஷூர். ஐ திங்க் சூப்பர்பா சொன்னீங்க. வித் பால் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் bowlingனா கலக்குறாரு, சேஸ்ல விராட் பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டு இருக்கு ஆர்சிபிக்கு. பொறுத்து பார்ப்போம். MI RCB at the top, more or less sure top 4, maybe top 2 கூட சொல்லலாம் டைட்டில் கண்டெண்டர்ஸ். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, RCB பத்தி உங்க கட் ஃபீலிங், ஈசாலா கப் நம்மதே தோணுதா இல்லையா? ஈசாலா கப் நம்மதே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈசாலா கப் வரைக்கும் வந்துட்டாங்க, பாப்போம். ஈசாலா கப் வந்துட்டாங்க, நம்மதே வருதான்னு பாப்போம். Thank you பிரேதம் for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. Thank you பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மாதிரி நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you soon. Lot more content from the IPL. Bye.